குபேரா படம் செம்ம சூப்பராக தனுஷ் அவர் நடித்து வச்சுருக்காரு. இது தமிழ் சினிமாவிலே தனுஷுக்கு மறக்க முடியாமல் ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து தனுஷ் எடுத்துட்டாலுமே சில படங்கள் பார்த்தீங்கன்னா கருத்துள்ள படம் எடுப்பார். அந்த வரிசையில் இந்த படமும் குபேரா படம் கண்டிப்பாக இருக்கும். பணன்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு பிச்சைக்காரனா ஒரு பணக்காரனாக மாறினாக்கா என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அது அனைத்தையும் பார்த்தோன்னா அந்த படத்து மூலிமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் சில அரசியலும் இருக்குது. ஸோ கோர்ட்டும் போலீஸு எல்லாமே பார்த்தினாக்கா பணம் இருக்கவங்க கிட்ட தான் பார்த்தினா அதிகாரமும் இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட பார்த்தினாக்கா அதிகாரம் பார்த்தினா இருக்குன்றதை இந்த படம் மூலிமா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா கூட வேறு நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் அவரோட நடிப்பில் எப்படின்னா அவர் கேரக்டர் நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக அவர் நடிப்பார். ஓகேங்களா, தனுஷ் அவர்களை பிச்சைக்கான கேரக்டராக இருந்து இதுக்கு ஒரு பணக்காரன் ஒரு கேரக்டராக கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த கேரக்டரில் இவருக்கு முக்கிய புள்ளியாக பார்த்தினாக்கா இவர் இருக்கிறாருங்க. இவர் தான் ஃபுல்லாமே சேஞ்ச் ஓவர் பண்ணுறது. ஸோ படம் முழுக்கொண்டு இவரும் ஓரளவுக்கு பாதி பிரேமில் இவர் இருக்கார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மதன் நினச்சிருக்காங்க, அவங்களும் தெலுங்கு தான். தனுஷ்க்கு செட் ஆகிறாரா எப்படி? கண்டிப்பாக தனுஷ்க்கு செட் ஆகுறாங்க. ஸோ தனுஷ்கிட்ட இதான் ஃபஸ்ட்டு படமே பார்த்தோன்னா இணையிறாங்க. நல்லா சூப்பராக அவங்க நடிச்சு வச்சுருக்காங்க. அது ஒரு கான்செப்ட்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, ஒரு கோர்ட்டு போலீஸு எல்லாமே அவங்க கையில் இருக்குது, நம்ம வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது தனுஷ் பக்கத்தில் இருப்பார். அவரும் பார்த்தினாக்கா ஒரு டைலாக்லாம் விடுவார். ஸோ நிறைய டைலாக்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபைட் சீன்லாம் எப்படின்னா இருக்குது, தனுஷ் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, தனுஷை போட்டு நிறைய அடிக்கிற மாதிரி வர சீன் இருக்குது. தனுஷ் அடி வாங்குறாரா அடிக்கிறாரா எப்படி படம்? அவர் தனுஷ் ஒரு ஹீரோங்க, கண்டிப்பாக அவர் அடிக்க தாங்க செய்வார். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அடி வாங்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் முடிக்கும் போது அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் வெற்றின்றதும் உறுதி செய்யப்படும். அதுதான் ஹீரோடைய கான்செப்ட்டு. அப்படி தான் தனுஷ் அவர்கள் சூப்பராக பார்த்தினாக்கா அந்த படத்தை நடித்து வச்சுருக்காரு. ஃபைட் சீன் பார்த்த வரைக்கும் பார்த்தினாக்கா சாதாரணமாக ஒரு தமிழ் சினிமாவில் சும்மா தொட்டவனே 10 பேர் ஊழிற மாரிலாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ப முடியாமல் சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த படம் போட வரைக்கும் 10 பேர் ஊந்தா கூட அடித்தா கூட நம்புற மாரி இருக்குது. இவ்வளோ பெரிய தமிழ் ஆக்டர் நடுவில் திடீர்னு பிச்சைக்காரன் நடிக்கிறாரு, அது எப்படி சார் இருக்குது பார்க்குறப்போ? தனுஷ் கோமணம் கட்டின்னு போட சொன்னால் கூட கண்டிப்பாக அவர் போவார். ஏன்னாக்கா தனுஷ் பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அவர் வந்து இறங்கி என்ன வேணாலும் செய்வார். போய் வான்ற சாங் வந்து நல்லாவே இருக்குது. நிறைய பேர் டிக்டாக்கர் நிறைய பேர் பார்த்தினாக்கா இன்ஸ்டாகிராம்லேருந்து போய் வான்னு ஒருத்தனை கலாய்க்கிறதுக்கு கூட அந்த பாட்டு போட்டு கலாய்க்கிறதுலாம் இருக்குது. பாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தினாக்கா நல்லா தாங்க இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ரசிக்கிற மாரி இருக்குது. ஒரு படம் எடுத்துட்டாலுமே கவர்ச்சியாக காமிச்சாதான் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம நிறைய படம் ஹிட் ஆகணும்னு நிறைய பேர் தவறான ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வரைக்கும் தவறான ஒரு சீனோட கிடையாது, ஒரு ஆபாசமான காட்சிகள் கிடையாது, அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. தனுஷோட ஆக்டிங் எந்த அளவில் இந்த படத்தில் புதுசாக இருக்குண்ணா? தனுஷ் என்னன்னா இத்தனை நாள் தமிழ் டேரக்டர் கூடயே பார்த்தா நடிச்சிருந்தாரு. ஸோ வெளியே டேரக்டரும் நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ தான் முறையாக தெலுங்கில் போய் நடிச்சிருக்காரா. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மக்கள் வந்து தனுஷை பார்க்கும்போது தனுஷுக்கு சூப்பராக நடித்து வச்சுக்கிறது தான் தெரியும். ஸோ அரசியல் இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. கலந்த ஒரு கலவையாக குபேரன்ற ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டேரக்டர் நம்ம பற்றி சொல்லி ஆனால் அந்த படத்தினுடைய டேரக்டர் பேர் பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு தனுஷ் மாரியே தான் இருப்பார் அவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பெரிய லெவலில் பார்த்தினாக்கா ஸோ இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஸோ தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டர் போல் அவர். ஸோ அதனால தான் தனுஷ் அவர்கள் அவரை நம்பி போய் நடிச்சிருக்காரு. ஒரு பிச்சைக்காரன கேரக்டர் கொடுத்து நீ நடிப்பா, உன்னை நம்பி நான் படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே தனுஷும் போயிட்டு பிச்சைக்கார கேரக்டர் கொடுத்தாலும் கொடுங்க, ஆனால் நான் படம் ஹிட் ஆகணும் போயிட்டு நின்று இருக்கார்ல. ஸோ அது பாராட்டக்கூடிய விஷயந்தான்.